பருவக்கரை வக்ரகாளி சிவந்த நிறத்தில் இடுப்பு புடவை மட்டுமே தரித்து அமர்ந்த கோலத்தில் இருந்தார். கழுத்தில் முழங்கை தடிமனுக்கு பெரிய சாமந்தி மாலை போடப்பட்டிருந்தது. இடக்காலை தரையில் ஊன்றி வலக்காலை குத்திட்டு வைத்து 8 கைகளோடு ஒரு மெல்லிய சிரிப்போடு கண்ணோரத்தில் கொஞ்சம் கோபத்தோடு அமர்ந்திருந்தார். கழுத்து ஒட்டிய ஒரு அட்டிகையை தவிர, கால் கொலுசு தவிர மற்ற ஆபரணங்கள் எல்லாம் கலற்றப்பட்டு மெருகேற்ற எடுத்து போயிருந்தார்கள். வெளியே வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. வானம் பளீரென்று நீளமாக இருந்தது. வெளிச்சம் தரையை தாக்கி முழங்கை உயரத்துக்கு மேலே எகிரி கண்களை சுருக்கி பார்க்க வைத்தது. அப்படி கண்களை பலவீனப்படுத்தி கருவறை பார்க்கிற போது இருட்டாக்கியது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பெரியப்பா கண்டராதித்தரின் மனைவி செம்பியன் மாதேவி மூதாட்டியார் காளியை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். பிறகு மெல்ல கண்களை திறந்தார். மறுபடியும் காளியை பார்த்தார். சாதாரண பெண் போல அவள் உட்கார்ந்திருப்பது பார்க்க சந்தோஷமாக இருந்தது. செம்பியன் மாதேவியை சந்நிதி விளிம்பில் தனியே உட்கார வைத்துவிட்டு சேடி பெண்களும் வேலையாட்களும் மெய்காவல் படையினரும் விலகி நின்றார்கள். இளங்காலை பொழுதினில் கோயிலுக்கு வந்ததும் சிவபூஜை செய்வார். சிவபூஜை முடித்து வெயில் உக்கிரமடையும் போது காளி எதிரே போய் உட்கார்ந்து கொள்வார். வெயில் உச்சிக்கு வரும் வரை முணுமுணுத்தபடி காளியோடு பேசிக் கொண்டிருப்பார். சில சமயம் உரக்க பேசுவார். தான் பேசுவது என்னவென்று மற்றவருக்கு தெரிய வேண்டாதிருக்க எல்லோரையும் விலகி இருக்க கட்டளையிடுவார். அவருடைய மிக அந்தரங்கமான வேலைக்காரியை கூட அந்த நேரத்தில் அவர் அண்ட விடுவது இல்லை. என்ன பேசுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எவரேனும் காதை தீட்டிக் கொண்டு அலைந்து திரிந்தால் அவரை தன் படையிலிருந்தே விலக்கி விடுவார். என்னை வேவு பார்ப்பதற்கு துணிந்தவர்களை என் அருகே நான் வைத்துக் கொள்ள இயலாது. நீ தஞ்சைக்கு போய்விடலாம். அங்கே போய் ராஜராஜர் படையிலே சேர்ந்து கொள்ளலாம். அல்லது பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமனுடைய வேவுக்கார படையிலே நல்ல பதவி வகிக்கலாம். என்னிடம் உனக்கு எந்த வேலையும் இல்லை, விலகிப்போ என்று கூலி கொடுத்து அனுப்பிவிடுவார். செம்பியன் மாதேவிக்கு மெய்காவலாக இருக்கின்ற வீரர்கள், எடுபிடி ஆட்கள், சமையல் வேலை செய்பவர்கள், கணக்கு வழக்குகளை கவனித்துக் கொள்கிறவர்கள் அனைவரும் வேறு எந்த வீரர்களோடும் பேசி பழகுவதை அவர் விரும்புவதில்லை. குடும்பம் குழந்தைகளோடு அங்கேயே இருக்கின்ற தொந்தரவில்லை